ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் அண்ட் கொத்தமல்லியை வச்சு சூப்பராக ஒரு சட்னி செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 5-6 காஞ்ச மிளகாயை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூண்டு, ஸ்ப்ரிங் ஆனியனை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். இதை லைட்டாக வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்திடலாம். நாங்களும் இந்த சட்னியை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போது வெங்காயத்தை சேர்த்திடலாம். ஸ்ப்ரிங் ஆனியனில் விட்டமின் ஏ, சி, B6 ஃபைபர் எல்லாம் அதிகமாக இருக்குங்க. இது நம்ம இம்யூன் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஹார்ட் ஹெல்த்துக்கு அண்ட் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது இப்போது சீசனுங்க, ஸோ நிறைய இடத்துல கிடைக்குது. சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸை அடிக்கடி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது கொத்தமல்லி 2 கைப்பிடி அளவுக்கு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திடலாம். பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஃப்ரை பண்ண குவான்டிட்டி கம்மியாயிடுங்க. ரைஸ்க்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக புளி சேர்த்திட்டு ஒரு தடவை வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறுனதும் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாம். எல்லாத்தையும் ஜாரில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துனாலும் நல்லாயிருக்குங்க, பட் அது ஆப்ஷனல் தான். தண்ணி ஊற்றிட்டு கெட்டியாக அரைச்சிக்கோங்க. சுட சுட சாதத்துக்கு நெய் ஊற்றிட்டு இந்த சட்னி கொஞ்சமாக போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இதுக்கு சைடிஷ்ஷாக பொரியலை விட அப்பளத்தை இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஹோம்மேட் அண்ட் ஹெல்த்தி ரெசிபிஸ் டெய்லி பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு ஈஸியான ரெசிபியோடு சந்திக்கலாம்.